இன்னைக்கு நம்ம ஸ்ரீலங்கா அதிக பிரபல்யமான மாசி சம்பால் அது செய்ய போகிறோம். என் அன்பு சொந்தங்களே, நான் உங்கள் மீரான். இது உங்கள் அபிமான டெரஸ் குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம ஸ்ரீலங்கா ஸ்லோன் இலங்கைன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த நாட்டில் அதிக பிரபல்யமான மாசி சம்பால் அது செய்ய போகிறோம். அது நல்ல ஒரு வாரம் இல்லை 10 நாள் ஆனாலும் கெட்டு போகாது, பத்திரமா வச்சு சாப்பிடலாம். இது சாப்பாட்டுக்கு இட்லி தோசை எல்லாத்துக்கும் சாப்பிட்லாம். ட்ராவலில் போகும்போது நீங்கள் கெட்டி எடுத்துகிட்டு போகலாம், வெளிநாடுகளுக்கும் கொடுத்து அனுப்பலாம். அவ்வளோ பிரமாதமாக இருக்கும். செஞ்சு சாப்பிடுங்க. இப்போ அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைங்கிறத பார்க்கலாம் வாங்க. இது மாசி கருவாடு எல்லா இடங்கள்லையும் கிடைக்கும். மாசி கருவாடுன்னு சொல்லுவாங்க. இதை பவுட்ரு பண்ணி வச்சுருக்கோம். ஏன்னா இப்படி யூஸ் பண்ண முடியாது. இதை தட்டி வறுத்துட்டு பவுட்ரு பண்ணுறது, அதனால் பவுட்ரு பண்ணி இதனுடைய பவுட்ரு வச்சுருக்கோம். காஞ்ச மிளகா நல்லா ஊற வச்சு பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கோம். எண்ணெய், உப்பு, பூண்டு அப்படி தட்டி வச்சுருக்கோம். நல்லா நச்சு தட்டி வச்சுருக்கோம். சாம்பார் வெங்காயம் போடலாம், பெல்லாரி வெங்காயம் போடலாம். அது உங்களுக்கு சௌகரியப்பட போட்டுங்க. சாம்பார் வெங்காயம் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். இதுதான் இதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ நம்ம செய்ய போகிறோம். செய்யும்போது என்னென்ன அளவுகள்ங்களை சொல்கிறேன், வாங்க செய்யலாம். பாத்திரம் சூடாயிடுச்சு. இப்போ ஒரு 1/4 கிலோ 250 கிராம் ஆயில் விடுறோம். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. காஞ்சோடனே ஃபஸ்ட்டு பூண்டு ஒன்றும் பாதியமாக தட்டி வச்சுருக்கோம்ல, அந்த பூண்டு மாசி 100 கிராம் போடுறோம். 100 கிராமுக்கு 150 கிராம் பூண்டு போடுறோம். 1/4 கிலோ 250 ml ஆயில் விட்டுருக்கோம். பூண்டு கருகிடக்கூடாது. தீயை சிம்மில் தான் வச்சுருக்கோம். சிம்மிலேயே பொறுமையாக பூண்டு லேசாக அந்த பச்சை வாடை போகிறதுக்கும் கொஞ்சம் அப்படி பொன்னிறமாக வர மாதிரி லேசாக வறுக்கணும். அப்படியே இதை வதங்கி வரட்டும். கலர் மாறும்போது வெங்காயத்தை போட்டுடலாம். பூண்டு நல்லா பொரிஞ்சிருச்சு. ஆனால் கருகலை ஆனால் பொரிஞ்சிருச்சு. பாருங்கள், நல்லா பொறுன்னு பொரிஞ்சிருச்சு. இதுக்கு மேலே விட்டால் கருகிரும். அதனால் அந்த ஸ்டேஜ்லேயே 1/4 கிலோ சின்ன வெங்காயம், சாம்பார் வெங்காயம் நறுக்கியிருக்கேன், பொடிசாக நறுக்கியிருக்கேன், அதை போட்டுடலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வர்றதுக்காக இப்போ அந்த வெங்காயத்துக்கு தேவையான ஒரு 2 சிட்டிகை உப்பு போடுறேன். இந்த வெங்காயம் இந்த அளவுக்கு கலர் மாறி ட்ரையாக வரணும். ஏண்டா இதை நம்ம 10 நாள் இல்லை 1 மாதம் கூட நம்ம வச்சு சாப்பிட்லாம். கெட்டு போகாது, எதுவுமே ஆகாது. அதனால் வெங்காயம் எவ்வளோக்கு எவ்வளோ எண்ணெயில் அந்த ஆயில் இருக்கிறதெல்லாம் ட்ரை ஆகணும், சுத்தமாக ட்ரை ஆகிடணும். அந்த அளவுக்கு நல்லா பொறுமையாக வதக்கியாச்சு. இந்த ஸ்டேஜில் இப்படி விளக்கிட்டு என்ன பண்ணுங்கள், மிளகா ஊற வச்சு அரைச்ச பேஸ்ட்டு, இதில் பவுடர்லாம் போடக்கூடாது. மிளகா சில்லி இதுன்னு சொல்கிறாங்களே, சில்லி ஃப்ளெக்ஸு, அதுவும் போடக்கூடாது. மிளகாயை ஊற வச்சு அரைச்ச பேஸ்ட்டு தான் இதில் போடணும். இந்த எண்ணெயிலே நல்லா மிளகா எண்ணெய் நல்லா சுருண்டு வரட்டும். ஃப்ளேமு மீடியத்தில் தான் இருக்கணும். ஹையில் வச்சிடக்கூடாது, கருகிரும். மிளகா கருகினா எல்லாம் கெட்டு போயிடும். இப்போ மீடியத்திலே ஃப்ளேமில் வச்சு இதை பொறுமையாக அப்படியே வறுப்போம். நிறைய எந்த பொருளும் சேர்க்கலை. எண்ணெய், பூண்டு, வெங்காயம், மிளகா இதுதான் போட்டிருக்கோம். வேறு எந்த பொருளும் நம்ம எக்ஸ்ட்ரா சேர்க்கலை. ருசி பிரமாதமாக இருக்கும். எண்ணெய் நல்லா மேலே திரண்டு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வச்சுருக்கிற அந்த மாசி பொடி வறுத்து நுணுக்கி வச்சுருக்கல பவுட்ரு, இந்த பவுடரை போட்டுருவோம். இது 100 கிராம். இப்போ அந்த மாசி பவுடரை போட்டுட்டு தீ சிம்மில் இருக்கட்டும். சிம்மில் வச்சு நல்லா அப்படியே பரட்டிக்குங்க. இப்போவே வாடை கம்மன்னு இப்போவே சாப்பிடணும் போல் இருக்குது. அந்த அளவுக்கு வாசனை அருமையாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் உப்பு செக் பண்ணிக்கோங்க. உப்பு செக் பண்ணிவிட்டு தேவைப்பட்டால் தூள் உப்பு லைட்டாக தூவி பரட்டி தீ ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி வச்சுருங்க. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு.
அருமையான முறையில் ஸ்ரீலங்கா மாசி சம்பல் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாசி எங்கே கிடைக்குன்னா எல்லா ட்ரை ஃபிஷ் கடையில் கருவாடு விற்கிறாங்கல்ல, அந்த கருவாடு கடையிலையும் கிடைக்கும், மால் பெரிய பெரிய மால்லையும் கிடைக்கும். குறைஞ்ச பொருள் தான் சேர்த்துருக்கோம். வெங்காயம், பூண்டு, காஞ்ச மிளகா அரைச்சி இதில் போட்டிருக்கோம். வேறு எந்த பொருளும் நம்ம இதில் போடலை. அருமை வாசனை, இப்போ கமகமன்னு எனக்கு கையில் வாசனை வருது, அவ்வளோ அருமையாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இதை செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு இதை பற்றி கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு என்ன டிஷ் தேவைங்கிறதையும் கமெண்டில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஃபோனில் இது உங்களுக்கு எல்லா வீடியோவும் எங்கள் வீடியோ வந்து கிடைக்கும். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் மீரான்.